ஜெயராம் டிவி நேயர்களே வணக்கம். கருணைமிகு கண்ணதாசன், அந்த கருணைன்றது அன்புன்றது கண்ணதாசன் ஐயாட்ட இருக்குது. அதனால தான் அவங்க அன்னதானத்தில் ரொம்ப சிறப்பாக நடத்திட்டு வராங்க. வள்ளலார் தவ தர்மசாலை அப்படின்னு இப்போ இந்த வருஷம் அன்னதானம்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. போன வருஷம் நடத்திட்டு வராங்க. இந்த பேர் மாற்றம் மட்டும் இப்போ நடந்துருக்கு. வள்ளலார் கொள்கை பரப்பு மன்றம். அது வருடந்தோறும் மாநாடு சிதம்பரம் சித்திரை 1 அக்டோபர் 5 வடலூர் அது மாதிரி நடத்துவோம். இந்த அன்னதானத்துக்கு தனியாக ஒரு அறக்கட்டளை வள்ளலார் தவ தர்மசாலை தீஞ்சுவை நீரோட மேட்டுக்குப்போம் அப்படின்ற பேரில் இது நடத்திட்டு இருக்கோம். ஐயா ஒரு 2 வார்த்தை இது 3 வருஷமா பண்ணிட்டு இருக்கோங்க. அன்னதானம் நாளையிலேருந்து 3 நாளைக்கு பண்ணுவோம். மாதந்தோறும் மாத பூசை நட்சத்திர அன்னைக்கு 2 நாள் பண்ணுவோம். மாசம் பண்ணுவோம். 2 நாள் பண்ணுவோம். இது இப்போ தைப்பூசங்கத்தால நான் 3 நாளைக்கு பண்ணுவோம். மாத பூசம் இங்கே வரும். மாத பூசம் அதுக்கு 2 நாளைக்கு பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எல்லாமே நண்பர்கள் எல்லாமே எல்லாம் இது பண்ணாங்க. ஆனால் நம்ம தான் தலைவர், நம்ம தான் பண்ணுறது. ஆனால் கூட எல்லாம் சேர்ந்து சொந்த ஊர் இதே ஊர். அம்மா பாலாமிமா, உங்களுடைய ஆசீர்வாதம் கருணைமிகு கண்ணதாசன் ஐயாவுக்கு வள்ளலார் தவ தர்மசாலையை பற்றி 2 வரி வாழ்த்து பேசுங்க. அதாவது என்னென்னா, நான் வள்ளலார் எனக்கு தெரியவே தெரியாது. இதான் ஃபஸ்ட் வருஷம் வரேன். கவிதைக்கு கண்ணதாசன், தர்மத்துக்கு இந்த கண்ணதாசன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கண்ணதாசன் பேர் கேட்டவுடனே எனக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகும் இல்லையா? புத்துணர்ச்சியாக இருந்தது. ஒரு 3 வருஷமாக இங்கே தர்மம் பண்ணிட்டு இருக்காங்க, அன்னதானம் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம் இது, எல்லாராலையெல்லாம் முடியாது. இது வள்ளலாரோட அந்த இதை கரெக்டாக கடைப்பிடிக்கிறாங்க. அவருக்கு ரொம்ப பிடிச்சது அன்னதானம். இது பாருங்கள், அந்த இடத்த பாருங்கள், எவ்வளோ காய்கறி பாருங்கள், காமிங்க. மாவாட்டுறாங்க, எவ்வளோ வெஜிடபிள்ஸ் பாருங்க, மல்லிகை பொருள் உள்ளதான் இருக்கு. இன்னும் எவ்வளோ காய்கறி கொடுத்து இங்கே இலை நறுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, எவ்வளோ பேருக்கு அன்னதானம் நடக்குது பாருங்க. அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம், எல்லாராலையும் நடக்கிற இது இல்லை. அதனால உண்மையிலே வள்ளலாரோட ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைய கிடைக்கணும். வாழ்த்துக்கள். இன்னும் பல ஆண்டு நீங்கள் இன்னும் இந்த அன்னதானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நாங்களும் உங்களை வருஷம் பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு வேண்டிக்கிறோம். தேங்க்யூ. உங்களோட இந்த நல்ல செயல் மேற்கொண்டு பல நோக்கங்களோட நல்ல செயல் இன்னும் நிறைய பண்ணுறதுக்கு எங்கள் சார்பாகவும் எங்கள் சேனலோட நேயர்கள் சார்பாகவும் உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். 17 வருஷமா சித்திரை முத்தர மாநாடு சிதம்பரம் கோதண்டராம மண்டபத்தில் ஐயா பணி செய்கிறாரு. நான் அதில் ஐயாவுக்கு ஒரு உறுப்பினர் ஐயாவுக்கு நான். அடுத்தது 2019 பரமேஸ்வரி மண்டபத்தில் ஐயா அன்னதானம் ஐயாவுடைய அவதாரத்தின வள்ளலாருடைய ஐயா செஞ்சிட்டு இருக்கிறாரு. பணி நிறைய செய்கிறாரு. ஐயா கூட நான் நம்புவோம். வாழ்த்துக்கள் சார். இதெல்லாம் எல்லாரும் உங்களுக்குலாம் ஆரோக்கியத்தையும் சந்தோஷம் செல்வத்தை எல்லாம் நிறைய உங்களுக்கு கொடுக்கணும். கடவுள் நிறைய பேர் சாப்பிடணும், ஆசீர்வாதம் பண்ணணும். உண்மையிலே அந்த கண்ணதாசன் கவிதை எழுதி பெரியாளானாரு, புகழ் பெற்றாரு. இவர் அன்னதானம் பண்ணி கண்டிப்பா பெரியாளாவாரு, உலகம் பூரா பேசப்படுவார். அந்த மாதிரி இவர் பண்றாரு. சூப்பர், நம்ம வாழ்த்துக்கள். ஏவிஎம் ஜெயராமன் டிவி சார்பாக இங்கே சித்தி வளாகம் என்ற மேட்டுக்குப்பம் வந்திருக்கோம். இங்கே வள்ளலார் தவ தர்மசாலை அப்படின்றத கருணைமிகு கண்ணதாசன் சார்பாக இங்கே நடந்துட்டு வருது. அன்னதானம் சிறப்பாக நடந்துட்டு வருது. வருஷம் எல்லா மக்களும் சிறப்பாக சாப்பிட்டுட்டு அதனுடைய அருஞ்சுவையை சொல்லிட்டு போகிறாங்க. சிறப்பாக நடக்குது. ஈஸ்வர் ராஜலிங்கம் அவர்கள் இப்போ பேசுவாங்க. ஐயா பேசுங்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. இந்த புனித பூமியிலே என்னையும் ஒருவனாக அழைத்து அவர் செய்யும் மிகப்பெரிய கருணையான
கருணையே உருவமாக வந்திருக்கக்கூடிய கண்ணதாசன் என்று சொல்லக்கூடிய வள்ளல் பெருந்தகையினுடைய கோட்பாடுகளையும் கொள்கைகளையும் முழுமையாக உள்வாங்கி அதன் அடிப்படையிலே இந்த உலக உயிர்கள் எல்லாம் இன்புற்றிருக்க வேண்டும், அதற்கு அன்னதானம் ஒன்றே மிகச்சிறந்த வழி அப்படின்றத அந்த உயரிய கருணை மிக்க அந்த சிறப்பு வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. வழிபாடுகளிலே 64 விதங்கள் இருக்கிறது. அதிலே ஒரு விதம் அன்னதானங்கள், அன்னங்கள் கொடுத்து இறைவனை ஒவ்வொரு மக்கள் அதாவது முகத்திலேயும் காணக்கூடிய அந்த உயரிய சிந்தை ஒரு சில பேர்களுக்கு இருக்கிறது. அந்த ஒரு சில பேர்களிலே கண்ணதாசன் என்று சொல்லக்கூடிய அந்த பெரிய கருணை மிக்கவரை சந்தித்தோம். சந்தித்த காலம் முதல் ஒவ்வொரு ஆண்டிலேயும் ஒவ்வொரு மாத தைப்பூசத்திலேயும், தைப்பூசம் வேறு மாத பூசம் வேறு, அந்த பூச நாட்களிலே தன்னை உருக்கி கொண்டு வரக்கூடிய எளியவர்களுக்கெல்லாம் அன்னம் பாலிக்கக்கூடிய அந்த அழகை பார்த்து பார்த்து எனக்கும் அவரோடு சேர்ந்து பயணிக்கின்ற ஒரு உணர்வு எனக்குள் ஏற்பட்டது. அந்த ஏற்பட்டதனுடைய அடையாளமாக அவர் பலகாலமாக செய்து வருகிறார், அன்னங்கள் கொடுத்து வருகிறார். அதிலே நானும் ஒருவன். சில காலமாக அவருடைய பயணத்தில், அவருடைய மிகப்பெரிய கப்பலில் நானும் ஒரு ஓரமாக உட்கார்ந்திருக்கிறேன். இந்த அன்னம் பாலிப்பு அப்படின்றது ஒரு அழகான சொல். அழகான சொல் என்று சொன்னால் என்ன? இந்த உலக உயிர்கள் எல்லாம் உணவு இல்லாமல் வாழவே முடியாது. எந்த உயிராயினும் உணவு இல்லாமல் வாழவே முடியாது. அதிலும் விலங்குகளுக்கு வேறு. விலங்குகள் எப்படி வேணாலும் சாப்பிடும், எதையாவது சாப்பிடும். ஆனால் மனிதர்களுக்கு இன்னமும் நம்மளுடைய நாட்டில் வறுமைகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த வறுமைகளுடைய விளிம்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு அன்னம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் சாதாரண விஷயம் அல்ல. அந்த அன்னங்கள் கொடுப்பதற்கு தன்னை எப்படி உருக்கிக் கொள்கிறார் அப்படின்றத நான் அவரோடு பயணத்தில் இருக்கும் போதுதான் தெரிகிறது. இந்த உலக உயிர்கள் எல்லாம் இன்புற்று இருக்க வேண்டும், உலக உயிர்கள் எல்லாம் பசியின்றி இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த உயரிய சிந்தை இருக்கல்லவா, அந்த சிந்தைக்கே நாம் அடிபணிந்து நான் அவரோடு பணிந்து போகிறேன். பணிந்து என்று சொன்னால் கருணை மிக்கவர்களை கண்டால் பணியதான் வேண்டும். காரணம் அது ஐயாவுடைய தத்துவ கோட்பாடு. அந்த கோட்பாடுகளை ஐயா இன்று வரை கடைபிடித்து வருகிறார். இங்கே நான் வந்து பார்க்கிறேன். வந்து பார்க்கும்போது ஒவ்வொருவரும் உணவருந்தும் போது இறைவனை அவர்களுடைய முகத்தில் பார்க்கிறேன். பசி இல்லாமல், பசியோடு எந்த உயிர்களும் வாழ்ந்திட முடியாது. பசி பிணி என்று சொல்லக்கூடியது. பசி என்று சொல்லக்கூடியது வியாதி கிடையாது, அது ஒரு பிணி. கண்டினியூவா தொடர்ந்து வந்துட்டு இருக்கும். காலையில வரும், மத்தியானம் வரும், சாயந்தரம் வரும். அந்த பிணியை போக்கக்கூடிய அளவில் இங்கே உணவு கொடுக்கப்படுகிறது. ஐயாவுடைய பெருவிழாவிலே, இந்த வள்ளல் பெருந்தகையினுடைய பெருவிழாவிலே ஐயா உணவு கொடுத்து வருகிறார். இங்கே வரக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த உணவு அருந்தும் போது இறைவனை நேராக பார்க்கிறோம். இறைவனை தனித்தாக பார்க்கணும் அவசியம் இல்லை. அவர்கள் முகத்திலே அவர்கள் புன்னகையோடு சாப்பிடும் போது அந்த அழகை பார்த்து ரசிக்கிறோம். இந்த ரசனை மிக்க இந்த கொண்டாட்டம், இந்த வாழ்வியல் எப்போதும் நீடிக்க வேண்டும். உலக உயிர்கள் எல்லாம் பசி இல்லாமல் இருப்பதற்கு ஐயா ஏற்படுத்திய அடுப்பு இன்னும் இந்த ஊர்ல மட்டும் இல்ல, சித்தி வளாகம் என்று சொல்லக்கூடிய சித்தி வளாகத்திலேயும், கருங்குழியிலேயும், மேட்டுக்குப்பத்திலேயும், இன்னும் பல இடங்களிலே
இந்த ஊரை சுற்றி 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 வடலூரை சுற்றி சுற்றி நிறைய இடங்கள் அன்னங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அன்னங்களை கொடுப்பதற்கு தலைமை தாங்கி நடத்தக்கூடிய அத்தனை பெரும் உள்ளங்களையும் நான் பாதம் தொட்டு வணங்கிக் கொள்கிறேன். அதுபோல் இந்த சித்தி வளாகத்திலே நடக்கக்கூடிய இந்த பெருவிழாவிலே நானும் ஒருவனாக வந்திருந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அன்னதானங்கள், அன்னதான கூடங்கள், அன்னச்சத்திரங்கள் இன்னும் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். யாரும் வறுமையில் வாழக்கூடாது என்பது விருப்பம். ஆனால் அப்படியே ஏதோ ஒரு கருமாவின் காரணத்தினாலே எளியவர்கள் இன்னும் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த எளியவர்களுக்கு அன்னங்களை எப்படியாவது திரட்டி கொடுக்கிறார் இந்த பெருமகனார். அவரை என்றும் வள்ளல் பெருந்தகையாகவே பார்த்து மகிழ்கிறேன். இன்னும் இந்த உலகத்தில் தர்மத்திலும் தர்மமும் கருணையும் இரக்கமும் தயவும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அது ஐயாவுடைய முற்போக்குத்தனமான புரட்சித்தனமான சமபந்தி போஜனத்தை பார்த்தோம். அதுபோல் இங்கேயும் இப்பவும் இந்த சமபந்தி போஜனம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த சமபந்தி போஜனத்தில் நானும் ஒருவனாக வந்திருந்து கலந்து கொண்டு இந்த உணவை அருந்தி மகிழ்ந்தேன். 6 சுவையும் அப்படியாகவே இருக்கிறது. 6 சுவையை எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இதுபோல் இறைவனுக்காக அன்னம் படைக்கக்கூடிய இடத்தில் 6 சுவையும் கண்டு மகிழலாம். நானும் கண்டு மகிழ்ந்தேன். இதுபோல் அன்னச்சத்திரங்கள் தொடர்ந்து நீடிக்க வேண்டும், தொடர வேண்டும். அறிமுதல்
வடலூர் தைப்பூச பெருவிழாவில் 11/2/2025, 12/2/2025, 13/2/2025 இந்த 3 நாட்களும் தீஞ்சுவை நீரோடையில் உள்ள சித்தி வளாகம் என்ற மேட்டுக்குப்பம், வடலூர், கடலூர் மாவட்டம் என்ற இடத்தில் மகா தொடர் அன்னதானம் கவிமிகு கண்ணதாசன் அவர்களால் தவத்திரு சாந்தா அம்மையாரின் நல்லாசியுடன் வள்ளலார் தவ தர்மசாலை ட்ரஸ்ட் மற்றும் வள்ளலார் கொள்கை பரப்பு மன்றம் சார்பாக மிக சிறப்பாக நடைபெற்றது. மக்கள் பசியார அன்னதானத்தில் கலந்து கொண்டு மகிழ்ச்சியாக சாப்பிட்டு மகிழ்ந்து சென்றார்கள்.